கிருஷ்ணகிரி அருகே உள்ள மேல்பூங்குருத்தி கிராமத்தில் கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக விவசாயம் செய்து வரும் நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அரசின் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் சட்ட ஆலோசகர் கண்ணையா தலைமையேற்று நடத்தினார். மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோவிந்தராஜ், சீனிவாசன், ஒன்றிய தலைவர் முனிரத்தினம், இளைஞர் அணி பொதுச் செயலாளர் அனுமந்தராசு, மாவட்ட தலைவர் வரதராஜன், ஒன்றிய துணைத் தலைவர் சின்னசாமி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளை விளக்கி சிறப்புரை ஆற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் மேல்பூங்குருத்தி கிராமத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வசித்து வரும் ஏழை விவசாயிகள் கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக விவசாயம் செய்து வருவதால் அவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் பாம்பு கடியால் உயிரிழந்தால் நிவாரணம் வழங்கப்படுவது போன்று தமிழகத்திலும் பாம்பு கடியால் உயிரிழக்கும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக மா விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு மத்திய மற்றும் மாநில அரசுகள் மா விளைபொருளுக்கு டன் ஒன்றுக்கு 10,000 விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாநில தலைவர் ராமகவுண்டர் பர்கூர் வட்டாட்சியரிடம் வழங்கினார். துரையேரி, காளிக்கோவில், குருவிநாதன்பள்ளி பகுதிகளிலே 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளை அரசு குடியமர்த்தி பட்டா கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். சாலை வசதி செய்து கொடுத்தார்கள், குடிநீர் வசதி செய்து கொடுத்தார்கள், பள்ளி கட்டி கொடுத்திருக்கிறார்கள், ரோடு போட்டிருக்கிறார்கள். அனைத்தும் செய்து கொடுத்த அரசு பட்டா மட்டும் வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளார்கள். இவர்களுக்கு பட்டா நிலம் இல்லை, அன்பாரஸ்ட்னு சொல்லி ரெக்கார்டில் கொடுத்துட்டீங்க. அன்பாரஸ்ட்னா என்ன அர்த்தம்? இது வன நிலம் அல்ல. அந்த நிலத்தில் குடியிருப்போருக்கு பட்டா வழங்கலாம். ஏன் வழங்காமல் காலம் கடத்துகிறீர்கள்? நாங்கள் கொடுத்த 1 லட்சம் மனு கொடுத்துருக்கோம், எந்த பதிலும் இல்லை.